இந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா பழையாட்டு இனத்தை சேர்ந்த ஆடுங்க. இந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா 2 குட்டி போட்டுருக்குதுங்க. ஆனால் குட்டியோட கலர் மட்டும்தான் கொஞ்சம் கொடியாட்டு வழியாகவும் கொஞ்சம் பழையாட்டு வழியாகவும் இருக்குதுங்க. ஆனால் கொடியாட்டு வழியாக குட்டி இருக்கிறத நம்ம கொடியாட்டு கிடாவும் பழையாட்டு ஆடுகளும் வச்சுருக்கோம். சில ஆடுகளை ஏன் 2 குட்டி போட்டு வீடியோ பதிவு பண்ண நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்குதுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடு கொடியாட்டு வழியில் வந்த ஆடுங்க. இந்த ஆடு எவ்வளோ உயரம் எவ்வளோ நெட்டு போக்கில் இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த ஆடு ஒரு குட்டி தாங்க 2 ஈத்தாக போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அது காரணம் என்னென்னு விவாதிக்கிறத விட தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. மற்ற நானும் பல காரணங்கள் சொல்லிட்டேன், நேரில் நான் பல காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சரியான காரணம் எனக்கு சரியாக தெரிலங்க. இருந்தாலும் கொடியாட்டுக்கு நம்ம பழையாடு ஏன் அப்படி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறதால இது ஒரு காரணம் தான் சொல்லணுங்கிறதா சொல்கிறேன். இந்த பழையாடு வந்து 2 குட்டி போட்டனால 2 குட்டியுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இந்த ஆட்டு சின்ன ஆடை தான் இருக்குது பழையாட்டு வந்து. ஆனால் பால் வளம் நல்லாவே இருக்குதுங்க. ஆனால் ஒரு 2 மாதம் நல்லா வளர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ஜம்முன்னு வந்துடுங்க. நம்ம கிடா வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் கொடியாட்டு கிடா வச்சுருக்கிறோம். இந்த கிடாட்டை வச்சு தான் நம்ம திருப்பி விட்டுருக்கிறோம். பக்கத்தில் ஒரு கருப்பு கிடா பார்த்துருப்பீங்க நீங்கள். இது மாமாவோட கிடாங்க, கோயிலுக்காக விட்டுருக்கு.